ஹலோ பியூட்டிஸ். இன்றைக்கி சனிக்கிழமை. என்னோட ஸ்கின் கேர் இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி காலையிலேருந்து குளிக்கலை. நான் ஈவினிங் தான் தலை குளித்தேன். ஸோ காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டேன். கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடலைன்னா எதுவுமே வேலை செய்யாது. இப்போ என்னோடய ஹேர் சீரம் எடுத்திருக்கேன். இது ரெடன்சில் ஆனர்ஜன் சீரம். நானே என்னோடய ஹேருக்காக ஃபார்முலேட் பண்ணிக்கிட்டது. ஸோ 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் ஹேர் கட் பண்ணுவேன். நான் இன்றைக்கி ஹேர் கீழே மட்டும் லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அடர்த்தி தான் வேணும். எனக்கு லாங் ஹேர் தேவையில்லை. அதனால் நான் சீரம் யூஸ் பண்ணுறதுனால ஹேரை நான் கீழே மட்டும் சாப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும். இது என்னுடைய ஃபார்முலேட்டட் டோனர். நான் நார்மலாக என்னோட ட்ரை ஸ்கின். அதனால் நான் செராமைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு 4-5 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆட் பண்ணி நார்மலான டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டோனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், வேணான்னாலும் வேணாம். பட் ஸ்கின்னோட பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடது ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால நான் செராமைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் இருக்கிற ஒரு டோனர் நானே ஃபார்முலேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரியே உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான டோனர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரியாக நான் யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மஞ்சிஸ்டா, அதுக்கப்புறம் ரைஸ் மில்க், ஆல்ஃபா அர்புட்டின், நயாசினமைட் இந்த மாதிரி மில்க் ட்ராப் நானே எனக்கு ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் மஞ்சிஸ்டா, குக்கும்பர் அப்புறம் இந்த மாதிரி ஒரு 10 எக்ஸ்ட்ராக்ட் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னோட தேவைக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கும்பர் அந்த மாதிரி என்னோடய ட்ரை ஸ்கின்னுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் க்ளோவாக இருக்கிறதுக்காகவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கண்ணுக்குன்னு தனியாக எந்த ஒரு ஐ க்ரீமும் யூஸ் பண்ணல. நீங்கள் மேக்கப்பே போடலனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிளென்சிங் பாமோ இல்லை மிசலர் வாட்டரோ நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் மில்க் ட்ராப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி நான் ரெட்டினால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதனால் அங்கங்கே குட்டி குட்டியாக பொறுவாக வரும். நம்ம பயப்படக்கூடாது. ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வேலை செய்யும். இந்த ரெடன்சில் சீரம் அப்படியே நான் என்னோடய ஐப்ரோஸ்க்கும் நான் போட்டுக்கிட்டேன். நல்ல ஒரு சேஞ்ச் என்னால் பார்க்க முடியுது என்னோடய ஐப்ரோஸில். ஏன்னா முன்னாடி ஹேர் இருந்தாலே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வகுடு எடுப்போம்ல, அங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஹெல்மெட்லாம் போடுவேன். அதனால் அந்த இடம் எனக்கு பாதிக்கப்படாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ இது அப்புறம் லிப் பாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நானே எனக்காக ஃபார்முலேட் பண்ணிக்கிட்ட லிப் பாம். கவ் கீ இருக்குல்ல, சுத்தமான நாட்டு பசு நெய் இருக்குல்ல, அதில் ஃபார்முலேட் பண்ண ஒரு லிப் பாம். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே லைட்டாக கண்ணுக்கு போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட ஸ்கின் கேர் நிறைய லேயர் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு ஒரு சிடிஎம் ரொட்டீன் உங்களுக்கு என்ன கரெக்டாக செட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு என்ன பண்ணுறேன்ட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு